இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்கே கிருஷ்ணா வந்து ஒருத்தர் பயங்கரமாக கேள்வி கேட்டு ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஆடியோ தான் நான் காட்ட போகிறேன். அந்த ஆடியோ அந்த லேடி பேசினாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த ஆடியோ காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின், என்னென்ன 2 கொஸ்டின் இருக்குங்க. இந்த பேரை சொன்னா வீடியோ ஓடுதான், யாரு இப்போ நாங்கள் தான் பார்க்குறோம் கூட. என்னடா நீ என்ன சொல்கிறான்னு சொல்லி சரி ஒன்று கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பண்றாரு. இந்த கருத்து என்ன, ஜெயலலிதா வந்து அப்புறம் என்ன கலைக்கிறா, இந்த நோக்கம் என்னன்னு பார்க்கறதுக்கு தான் எல்லா நமக்கு எதிரான ஆக்கள் தான் கூட பார்க்கணும், சப்போர்ட்டான ஆக்கள் பார்க்கல இந்த வீடியோ. சரியாடா? ஏழைகளை வீடியோவில் காட்டின ஒவ்வொரு வீடியோவுக்கும் கணக்கு காட்ட வேண்டியது அது தலையாயத கடமை. கண்டிப்பாக அது செஞ்சே ஆகணும். இதை வந்து மறுக்கவே முடியாது. இதை மறுக்கிறாங்க அப்படின்னா மோசடி தான், ஓப்பனாக மோசடி தான். இப்படி வாயிடுச்சு. அவள் மேலே ஏற்கனவே 3-4 ஜெர்மன்காரட்ட சூடாவை பார்த்தவளா. இப்போ 4வது இவ ஸ்ரீலங்காவில் எஸ்கே சின்ன படிக்கணும். அவனுக்கு 31 வயசு கிளடன். அவனுக்கே ஒருத்தர் பொம்பளை கொடுக்கிறவன் இல்லைன்னு கல்யாணம் கட்டாமல் இருக்கிறான். என்னன்னு நாறுது. அப்போ அந்த வீடியோ நான் போடுறப்போ சொல்கிறேன், இதில் யார் வேணாலும் கணக்கு கேட்கலாம், இந்த உலகத்தில் யார் வேணாலும் எங்கிட்ட கணக்கு கேட்கலான்னு நான் போட்டிருக்கேன். கேடுகட்ட இதான் இந்த தேவடியால் கதைக்கிறாள். இந்த தேவடியால் எப்படிப்பட்டவள் பாருங்க. இப்போ இவளுக்கு 3 நாள் கள்ளப்புருஷன் இருக்கக்கூடிய தான் இவள் கள்ளப்புருஷன் பிறந்தவனை கூப்பிட்டு வீட்டுக்களை வச்சு படுக்கிறாள். இவளை ஆராட்டு ரசிச்சு கொண்டாள். இவள் மட்டும் ரேட்டு கண்ணில் எம்பிட்டு இருக்கணும். இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி சரியா ஒன்றும் இல்லை. நானில் அவளா தான் இருந்திருக்கு நேற்று. இந்த 2 லேடிஸுமே முதல்ல அம்மாவும் பிள்ளையுமாவே இல்லை. ஒரு தமிழ் என்ன சொல்கிறது, தமிழர் மரபில் இப்படி ஒரு தாயும் மகளும் இருக்கிறது மிகப்பெரிய அவமானம். நான் தான் சொன்னேன், இந்த அம்மாவை கொண்டு போய் இந்த மகளையும் கொண்டு போய் ஒரு ஊரில் விட்டிங்கன்னா அந்த நாடு, அந்த ஊரே கெட்டு போயிடும். ஏழை மக்கள்கிட்ட ரத்தத்தை, ஏழை மக்கள்கிட்ட கண்ணீரை வச்சு உழைச்சு பசியாடுறவன் தான் எஸ்கே குடும்பம். எஸ்கேன்ற குடும்பமே அதுதான், கள்ள குடும்பம். அந்த சுமன் என்றவன் கள்ளன், அவன் சுவாஸ் என்றவன் கள்ளன், அவன் சாரு என்றவன் கள்ளன், மற்றது அனு வசந்தன் அடுத்த கள்ளன். எஸ்கேவுக்கு வந்து படம் கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆமாங்க சரிங்க அப்படின்னு தலையாட்டிட்டு போகிறாரு. அப்போ ஏமாத்துறான் அப்படிங்கிறப்ப மட்டும் அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ முடிஞ்சா இருக்கா மற்ற நாடுகளுக்கு வாடா பாப்பம் வந்த ஓட்டு நீ கதையடா பாப்பா, நீ ஜெர்மன்லாம் இருக்கிற வாடா பாப்பம், லண்டன் கனடா பக்கம் வாடா பாப்பம் இருக்கா வேசமோனே. அவன் பணம் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறப்போ அவர் வந்து சாதகமாக நீங்கள் அப்போ பணம் கொடுத்துன்னு சொன்னீங்களா, அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் பணம் கொடுத்து ஏமாத்தினாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா இவர் நடுநிலையான ஆளா, நியாயமான ஆளா? ஸ்ரீலங்காவில் போய் அக்கரி கவிதா சாக்களோட போய் தங்க படுத்தவளாம் ஹோட்டல் வலிக்கா. இப்போ இங்கே வந்து இங்கே படுக்கிறாள். அப்புறம் 4-5 அண்டிமார் இருக்கான். டென்மார்க்கில் இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான், கனடாவில் இருக்கான். அப்போ இது இருந்தோன்னா அந்த அண்டிமார் தான் அவர் தூக்கி பிடிச்சிருக்கான். சரியா கேடுகட்ட எஸ்கே கிடம்போது சிந்திச்சுக்குங்க. ஏன்னா உண்மையாகவே கரெக்டாக ஒருத்தர் செஞ்சான்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் வேணும், அவன் கரெக்டாக செய்யாமல் இருந்தான்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் வேணும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எஸ்கே படு கேவலமான மோசடிக்காரன் அப்படின்னு சொல்லி ஆதாரமாக நிரூபித்து வீடியோ போட்டுரு. உண்ட ரத்தம் சிந்தி நீ வேலைக்கு போய் குனிஞ்சு வளைஞ்சு சூனாவால் உழைச்சு குஞ்சா முஞ்சா தண்டு உழைச்ச காசண்டாடா நாங்கள் கேட்க மாட்டோம்டா. பரதேசிய ஏழை மக்களை வச்சு உழைச்ச காசடா நீ கணக்கு காட்டுத்தாண்டா ஆகணும்டா. சரியா அவங்ககிட்ட யார் வேணாலும் கணக்கு கேட்கலாம், கணக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். அதாவது தனித்தனியாக போய் கொடுக்க வேண்டாம். வீடியோ போடுற இல்லை, வீடியோவில் நீ ஆதாரத்தை காட்டி தான் ஆகணும். நான் காட்டுறேன், நான் காட்டியிருக்கேன், இன்னும் காட்டுறேன். நான் என்ன சொல்கிறது, ஏழையில் காட்டினேன் அப்படின்னா அதில் வர்ற காசை அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த உலகத்திலே வேறு எவனுமே செய்யாத விஷயத்தை நான் செஞ்சிட்ருக்கேன். இதுதான் நேர்மை. யார் வேணால் என்கிட்ட கணக்கு கேளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வேணாலும் இந்த வீடியோவில் வேணாலும் கணக்கு கேளுங்க, நான் கணக்கு காட்டுறேன். ஆல்ரெடி காட்டிட்டேன். யார் வேணாலும் கணக்கு கேட்கலாம். ஏன்னா ஏழையினுடைய வறுமையும் அவங்களுடைய கண்ணீரையும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவில் காட்டுற அந்த ஏழைகள் தான் அந்த வீடியோவில் வருமானம் வருது இல்லைங்களா, அதுக்கு ஓனர். கேட்குதுங்களா எங்களுக்கு கிஃப்ட் அனுப்புங்க, உடுப்பு அனுப்புங்க, பாசல் அனுப்புங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வீட்டுக்கு பர்னிச்சர் வேண்டும், அது வேண்டும், கேடு கேட்ட தரம் கேட்ட நாய. இலங்கையில் இருக்கிற பெண்கள்லாம் மிக வீரமானவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது தமிழ்நாட்டில். நாங்களாம் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் நேற்றுக்கு ஒரு ஆடியோ கேட்டாங்க, இவ்வளோ கேவலமானவங்க உலகத்திலேயே அது இலங்கையில் தான் இருக்கிற பெண்களாக தான், இலங்கையில் இல்லை இலங்கை பெண்களாக தான் இருப்பாங்க போல இருக்குது. அப்படி இருக்குது. அந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் இலங்கை பெண்கள் மேலே அவ்வளோ அவநம்பிக்கை வருது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்கே கிருஷ்ணா வந்து ஒருத்தர் பயங்கரமாக கேள்வி கேட்டு ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஆடியோ தான் நான் காட்ட போகிறேன். அந்த ஆடியோ அந்த லேடி பேசினாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த ஆடியோ காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின், என்னென்ன 2 கொஸ்டின் இருக்குங்க 2 பேருக்கு மேலே. ஒன்று அந்த லேடிஸும் பேசுனாங்க இல்லைங்களா, அதை பற்றின ஒன்று. இன்னொன்று இலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி எஸ்கே கிருஷ்ணா வந்து பணம் அனுப்பினதுக்கு வந்து ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பற்றி 2 விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் அந்த ஆடியோ நான் உங்களுக்கு போட்டுறேன். அந்த லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆபாசமாக கேவலமாக பேசுகிறாங்க. ஆண்களும் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு வைங்க, ஒரு ஆண்களுக்கு மேலே பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு கேவலமாக மோசமாக அந்த பெண்கள் பேசுகிறாங்க அப்படின்னா நான் ஒன்று தாங்க சொல்லுவேன். அந்த ஒரு லேடி போதும், அந்த லேடியோடைய மகளும் போதும், ஒரு ஊரவே கெடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஊர் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்லா இருக்கிற ஊரில் கொண்டு போய் அவங்க 2 பேர்த்தையும் விட்டிங்கன்னா அந்த அந்த ஊரே நாசமாக போயிடும். அவ்வளோ கேவலமான கேரக்டரும் கேவலமான வார்த்தையும் வச்சுருக்காங்க. அப்படின்னா இவங்க உண்மையாகவே பெண்ணா பேயா பிசாசான்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எஸ்கே வந்து கடவுள் கடவுள் அவர் வந்து கடவுள் வள்ளல் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, ஏங்க இந்த அம்மா பேசுதில்ல, அது பேய் மாதிரி பிசாசு மாதிரி பேசுது. ஒரு கடவுளுக்கு பேயும் பிசாசும் ஆதரவாக இருப்பாங்களா? இதுதான் நான் பேச வந்தேன்னா இல்லை இதுதான் பேச வந்தேனா அப்படின்னு கேட்குறீங்களா? இது இல்லைங்க, முக்கியமான ஒரு கொஸ்டின். அதில் வந்து ஜென்ஸ் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீ வந்து அவனுக்கு வந்து உள்ளாடையிலிருந்து எல்லா துணியும் வாங்கி போடுறில்ல அனுப்புறியில்ல அப்படின்னு கேட்குறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து ஒரு மகனுக்கு வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, நீ வந்து உன்னுடைய மகனுக்கு நீ சின்ன குழந்தையில வந்து ஜட்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பில்ல அப்படின்னு பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், ஒரே கொஸ்டின் தான் கேட்குறேன், நல்லா சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ உண்மைதான், ஒரு யாருமே ஒருத்தருக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுலாம் தப்பே இல்லை, அதுலேயும் உள்ளாடையெல்லாம் வாங்கி கொடுக்குறதுங்கிறது அது ஒரு தவறான விஷயமே கிடையாது. அதாவது அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு மகனுக்கு வாங்கி கொடுக்குறேன், அவன் சின்ன பையன், யார் எஸ்கே வந்து சின்ன பையனா அவனை மகனாக நினச்சி பேசுகிறாங்களா, வாங்கி கொடுக்குறாங்களா? எனக்கு ஒரே கொஸ்டின் என்னென்னா, எவனே தெரியாதவன் அவன் ரத்த உறவு கிடையாது, ஒரே நாடுன்னு வைங்க, அவனுக்கு அவனை வந்து மகனாக நினச்சி எல்லா துணியும் வாங்கி தர்றீங்க, அவனை மகனாக நினைக்கிறீங்க அப்படின்னா பெத்த புள்ள அங்கே பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆண்கள்கிட்ட அவ்வளோ கேவலமாக அந்த அம்மாவை விட படு மோசமாக படு கேவலமாக மகள் பேசுகிறா அப்படின்னா அந்த அம்மா இந்த மகளையவே ஒழுக்கமாக வளர்த்தலை, அந்த அம்மா இந்த மகளையவே மகளாக நினைக்கல. அப்படியே அந்த ஆண்களுக்கெல்லாம் சரிக்கு நகராக பயங்கரமாக கேவலமாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. இந்த ஆண்களை மயக்கி நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுவாங்க, கட்டட வேலைக்கு போவாங்க, கட்டடம் கட்டுவாங்க, கார் வேலை பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுவாங்க, உடம்பை வச்சு தொழில் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, புரியுதுங்களா, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில லேடிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க, அந்த மகளும் அப்படி பேசுகிறாங்க. அப்போ அந்த மகளுக்கே தான் பெத்த மகன் முன்னாடி இவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மகளவே மகளாக நினைக்கல அப்படின்னா எவனையோ மகனாக நினைப்பாங்களா? யோசிங்க. இந்த 2 லேடிஸுமே முதல்ல அம்மாவும் பிள்ளையுமாவே இல்லை. ஒரு தமிழ் என்ன சொல்கிறது, தமிழர் மரபில் இப்படி ஒரு தாயும் மகளும் இருக்கிறது மிகப்பெரிய அவமானம். நான் தான் சொன்னேன், இந்த அம்மாவை கொண்டு போய் இந்த மகளையும் கொண்டு போய் ஒரு ஊரில் விட்டிங்கன்னா அந்த நாடு அந்த ஊரே கெட்டு போயிடும். இன்னொரு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் நியாயம் பேசுகிறார், அவர் என்ன சவால் விட்டு போட்டிருக்கு. இந்த சவாலுங்கிற விஷயமே நம்ம கிட்ட இருந்து வந்தால் தான் அதை நம்ம வந்து அடுத்தது நம்ம பேசுவோம். இப்போ பேசிட்டு டக்குன்னு அந்த ஆடியோவுக்கு போவோம். சவால் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எஸ்கேவுக்கு வந்து ஏன்னா எஸ்கேவே வந்து ஓப்பன் சேலஞ்ச், இந்த ஓப்பன் சேலஞ்செல்லாம் நான் விட்டது. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஓப்பன் சேலஞ்சுக்கு எஸ்கேவுக்கும் சரி, எஸ்கேவுடைய குடும்பமும் சரி, எஸ்கேவுடைய ஆதரவாளர்களும் சரி, இப்போ இந்த ஆதரவாளர்கள்லாம் அந்த லேடிஸ் பேசிகிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாமே வந்து எனக்கு பதில் கொடுக்கல. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒருத்தர் ஏழைகளை காட்டி வீடியோ பண்ணி அந்த வீடியோவில் வர்ற வருமானத்தை அதே ஏழைகளுக்கு 100% அப்படியே கொடுத்தது யாராவது இருக்காங்களா? நான் கொடுத்துருக்கேன் இந்த உலகத்திலேயே. புரியுதுங்களா? அப்போ நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் போட்ட வீடியோவில் அதிலே நான் டைட்டில் போட்டிருப்பேன், இந்த வீடியோவுக்கு இந்த ஏழைகளை காட்டி, ஏன்னா அவங்க வேதனைப்பட்டு இருக்காங்க, ஒருத்தருடைய வேதனையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் நம்ம உலகத்துக்கு காட்டுறோம் அப்படின்னா அதில் வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்துக்கு ஓனர் யாருன்னா அந்த கண்ணீரும் வேதனையும் உலகத்துக்கு காட்டின அந்த ஏழைகள் தான் ஓனர். அப்போ அந்த வீடியோ நான் போடுறப்போ சொல்கிறேன், இதில் யார் வேணாலும் கணக்கு கேட்கலாம், இந்த உலகத்தில் யார் வேணாலும் என்கிட்ட கணக்கு கேட்கலான்னு நான் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு கட்டட வேலை செஞ்சோ இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யாரும் கணக்கு கேட்க வேண்டியதில்லை. நான் ஒரு ஏழைகளை காட்டுறேன், அந்த ஏழையினுடைய வறுமையை காட்டுறேன், அந்த வறுமையின் அந்த ஏழையினுடைய கண்ணீரை காட்டுறேன், அதனுடைய வேதனையை காட்டுறேன் அப்படின்னா அது உலகம் ஃபுல்லாக போகுது அப்படின்னா அந்த காசை வாங்கி நான் மட்டும் காரு பங்களா வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மோசடியான வேலை, தப்பு தானுங்க அது. அப்போ உண்மையாகவே உதவியா? புரியுதுங்களா? அப்போ வந்து அது மாதிரி ஏமாற்றி சம்பாரித்து அதில் வந்து சுகபோகமான வாழ்க்கை வெளியூர் பயணமெல்லாம் போயிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு மோசடியான வேலை.
இப்போது ஒருத்தர் யூடியூப்பில் இருக்கிற எல்லாத்துட்டையும் கணக்கு கேட்க முடியாதுங்க. ஆனால் இப்போ எஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே உழைச்சி வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கல. ஒவ்வொரு ஏழைகளையும் காட்டினாங்க. அந்த ஏழைகளுக்கு வந்த ஆதரவும் அவங்க மேலே வச்சுருந்த கருணையும் தான் காசாக மாறிச்சு. அந்த காசை தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு மோசடியான வேலை. புரியுதுங்களா? அதனால் இந்த உலகத்தில் யூடியூப் பார்க்குற எந்த ஒரு மனிதனும் எஸ்கே கிட்டையும் எஸ்கேவுடைய குடும்பத்துக்கிட்டையும் கணக்கு கேட்குறதுக்கு அதிக உரிமை இருக்குது. இது யாருனாலையும் மறுக்க முடியாது. உரிமை நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீ ஏன் வீடியோ போடுற? நீ எதுக்கு வீடியோ போடுற? வீடியோ போட்டு நீ சொந்தமாக ஒரு விஷயம் பண்ணுற. இப்போ என்ன மாதிரி உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பேசி நீ ஒரு வீடியோ பண்ணுற. இப்போ வெளிநாட்டிலாம் போய் சுற்றி போட்டுருக்கிறக்கார கணக்கு கேட்குறாங்களா? ஏழைகளை காட்டுனதுக்கு கணக்கு காட்டணும். ஏழைகளை வீடியோவில் காட்டணும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கணக்கு காட்ட வேண்டியது அது தலையாயத கடமை. கண்டிப்பாக அது செஞ்சே ஆகணும். இதை வந்து மறுக்கவே முடியாது. இதை மறுக்கிறாங்க அப்படின்னா மோசடி தான், ஓப்பனாக மோசடி தான். சரி, இந்த முக்கியமான இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ அவன் வந்து சேலஞ்ச் வந்து விட்டுருந்தார். இந்த மாதிரி எஸ்கே கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டு அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஆதாரத்தோடு எனக்கு காட்டினீங்க அப்படின்னா நான் அதை வீடியோவை போட்டு கேட்குறேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டுட்ருக்காருங்க. அப்போ முதல்ல ஜெர்மனிலேருந்து ஒரு கால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து 3 தடவை பணம் கொடுத்தேன். அவர் வந்து ஏமாத்தாமல் 32 ரூபாய் என்னமோ 32,000 கொடுத்தேன். அப்படி 32,000 கொடுத்துட்டாப்ல அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் உடனே ஆஹா அப்படியா அப்படியெல்லாம் கேட்குறாரு. அப்புறம் 2வது கன்னடாவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார், கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படின்னு. முதல்ல எஸ்கேவுக்கு ஆதரவாக, 2வது வீடியோ எஸ்கேவுக்கு எதிராக. அப்போ அதே ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இப்போ நான் வந்து யார் கேட்குறாரு? அந்த யூடியூப் சேனலுக்காரர் கேட்குறாரு. நான் வந்து நியாயமாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் சாயக்கூடாது, இந்த பக்கம் சாயக்கூடாது, இல்லைங்களா? நடுநிலையாக இருக்கணும். ஆனால் இவர் வீடியோ போடுறவர் என்ன பண்ணுறாரு? எஸ்கேவுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆமாங்க சரிங்க அப்படின்னு தலையாடிட்டு போகிறாரு. அப்போ ஏமாத்துறான் அப்படிங்கிறப்ப மட்டும் அவர் என்ன கேட்குறாரு? நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், ஏமாத்தாமல் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் எவிடன்ஸ் கொடுக்கணும். இப்போ 30,000 கொடுத்தாலும் சரி, 3 லட்சம் கொடுத்தாலும் சரி, நான் பணம் கொடுத்தேன் அவன் கரெக்டாக கொடுத்துட்டான்னு சொல்லி நீங்களும் ஆதாரத்தை காட்டுங்க. அப்படி தான் அந்த நியாயமாக பேசுகிறவர் பண்ணணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? நடுநிலை இல்லாமல் எஸ்கேவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அவன் பணம் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறப்போ அவர் வந்து சாதகமாக நீங்கள் அப்போ பணம் கொடுத்துன்னு சொன்னீங்களா அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் பணம் கொடுத்து ஏமாத்தினாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா இவர் நடுநிலையான ஆளா, நியாயமான ஆளா? சிந்திச்சுக்குங்க. ஏன்னா உண்மையாகவே கரெக்டாக ஒருத்தர் செஞ்சான்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் வேணும், அவன் கரெக்டாக செய்யாமல் இருந்தான்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் வேணும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எஸ்கே படு கேவலமான மோசடிக்காரன் அப்படின்னு சொல்லி ஆதாரமாக நிரூபித்து வீடியோ போட்டிருக்கேன். புரியுதுங்களா? 1. 2வது, நான் போட்ட எல்லா வீடியோவுக்கும் ஆதாரமாக அதில் எவ்வளோ வருமானம் வந்தது அப்படிங்கிறது உலகத்துக்கு நான் காட்டியிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ எனக்கு வந்து சவால் விடுறதுக்கும் சரி, நான் கேட்குறதுக்கும் சரி, நான் மட்டும் இல்லைங்க. உலகத்தில் செல்ஃபோன் வச்சுட்டு யூடியூப் பார்க்குற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எஸ்கே குடும்பத்துக்கிட்டையும் எஸ்கேட்டையும் கணக்கு கேட்குறதுக்கு அவங்களே வேலை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொந்தமாக ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி சொந்தமாக சம்பாதிக்கிறாங்க. அப்படி சொந்தமாக வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு ஒருத்தன் காசு கொடுத்தான்னா அந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பணம் கொடுக்குறவங்க வாங்கி அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது கேட்குறதுக்கு உரிமை இருக்கா இல்லைங்களா? நீ என்ன ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தியாக சம்பாரிச்ச இல்லையில்ல? யோசிங்க, தயவு செஞ்சு யோசிங்க. உண்மையாகவே எஸ்கே வந்து அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு ஏழையினுடைய கண்ணீரை காசாக்கி அதில் பணக்காரனாகி சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையாகவே மோசடிக்காரன் தான். அவங்ககிட்ட யார் வேணாலும் கணக்கு கேட்கலாம். கணக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். அதாவது தனித்தனியாக போய் கொடுக்க வேண்டாம். வீடியோ போடுற இல்லை, வீடியோவில் நீ ஆதாரத்தை காட்டி தான் ஆகணும். நான் காட்டுறேன், நான் காட்டியிருக்கேன், இன்னும் காட்டுறேன். நான் என்ன சொல்கிறது, ஏழையில் காட்டினேன் அப்படின்னா அதில் வர்ற காசை அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த உலகத்திலே வேறு எவனுமே செய்யாத விஷயத்தை நான் செஞ்சிட்ருக்கேன். இதுதான் நேர்மை. யார் வேணால் என்கிட்ட கணக்கு கேளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வேணாலும் இந்த வீடியோவில் வேணாலும் கணக்கு கேளுங்க, நான் கணக்கு காட்டுறேன். ஆல்ரெடி காட்டிட்டேன். யார் வேணாலும் கணக்கு கேட்கலாம். ஏன்னா ஏழையினுடைய வறுமையும் அவங்களுடைய கண்ணீரையும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவில் காட்டுற அந்த ஏழைகள் தான் அந்த வீடியோவில் வருமானம் வருது இல்லைங்களா, அதுக்கு ஓனர். புரியுதுங்களா? அதை பார்க்குற எல்லாத்துக்கும் நான் கணக்கு காட்டி தான் ஆகணும். இதுதான் நேர்மை. இதை செய்யாத எவனாக இருந்தாலும் சரி அவன் மோசடி பண்ணுறேன்னு அர்த்தம். இங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அது இலங்கை, தமிழ்நாடு, உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் அடுத்தவங்களை பயன்படுத்தி சொந்தமாக சுயநலமாக சம்பாரித்து சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது நம்ம அந்த வீடியோவில் சரி இந்த ஆடியோவில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். அவர் போட்டு பயங்கர கிளின்னு கிழிச்சிருக்கார். ஏன்னா அவர் சொல்கிறதும் அதே தான். நீ என்ன ரத்தம் சிந்தி வேறு சிந்தியாக சம்பாரிச்ச
அடுத்தவங்க உண்மையாகவே ரத்தம் சிந்தி வேர்வு சிந்தி கஷ்டப்பட்டு கொடுக்குறவங்க எல்லாத்துடைய காசையும் வாங்கி நீ ஒருத்தர் கொடுக்குற அப்படின்னா நீ பண்ணுறது மோசடியான வேலை, அது கணக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அது கரெக்ட். அது தப்புன்னு பேசுகிற எல்லாருமே மோசடிக்காரங்க அப்படிங்கிறத உண்மை. வாங்க இந்த ஆடியோ கேட்கலாம். நேற்று அந்த லைவ் வீடியோன்னு பார்த்தேன்னா அவன் எஸ்கே ஆண்டி ஆக்கள் கதைக்கிறாங்க. அவள் ஒரு தாடக ரேவடியால் கேட்கிறாள். அவர் ஒரு ஆள் கேட்டவர் அண்ணா ஒரு ஆள் என்னன்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணாட்ட வருமானத்தை காட்ட சொல்லி பார்ப்பவன் ஒழுங்கானவன் சொன்னதுக்கு அந்த தேவடியால் கேட்கிறாள், நீ இந்த சம்பளத்தை காட்டன்னு சொல்லி அவன் கிருஷ்ணா வந்து எஸ்கே வந்து ஏழைகளின் கண்ணீரை வச்சு ஏழைகளை அள வச்சு ஏழைகளின் கஷ்டத்தை தனக்கு சாதகமாக்கி முகத்தை காட்டி உலகம் முழுக்க வீடியோ போட்டு உடம்ப உணவாம உழைச்ச காசு அது சரியா. அவன் உடம்ப வருத்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசோ இல்லை. ஆனா அப்படினால எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அந்த தேவடியால் கேட்டால் அந்த படிய அண்ணைய என்னண்டு நீ இந்த சம்பளத்தை காட்டண்டா, அந்த அண்ணன் வந்து ரத்தம் சிந்தி குறிஞ்சி வளைஞ்சு உடம்ப வளைச்சு உழைச்ச காசு, அந்த உழைப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏழை மக்கள் ரத்தத்தை ஏழை மக்கள் கண்ணீரை வச்சு உழைச்சு பசியாடுறவன் தான் எஸ்கே குடும்பம். எஸ்கே குடும்பமே அதுதான், கள்ள குடும்பம். அந்த சுமன் என்றவன் கள்ளன், அவன் சுவாஸ் என்றவன் கள்ளன், அவன் சாரு என்றவன் கள்ளன், மற்றது அனு வசந்தன் அடுத்த கள்ளன். எல்லாத்திலும் இந்த தேசம் முழுக்க குழாக்கிணறு அடிக்கிறான் 60 அடி அடிக்கிறவன் சொல்லிவிட்டு சுழிபுரத்துல அவன் சுமன் என்றவன் 80 அடி அடிச்சான்னு சொல்லி போட்டு கள்ள கணக்கு முடிச்சு காசு வேண்டினான். அவன் சுவாஸ் என்றவன் மன்னார்ல போய் களவெடுத்து கொடுத்துட்டு ஆக்களை கொடுத்துட்டு காசு வேண்டின அந்த கூட்டம் கள்ள கூட்டங்கிட்ட ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு சரியோ. ஆனபடியினால அவள் தேவடியால் கேட்கிறாள், உண்ட மனசுக்கு நீ ஒழுங்கா படுக்கிற இல்லையா அவன்னு சொல்லி சொல்றாள். அவர் ஒழுங்கா படுத்தபடியா தான் ஒரு டீசென்டான ஒரு கல்லனை கலவரத்துக்கு எடுக்கிறத தட்டி கேட்கிற. நீ உனக்கு புருஷன் குடிக்கிறான்டபடியா தான் உனக்கு அந்த சிந்தனை வருது. உண்ட புருஷன் குடிச்சிட்டு வந்து உனக்கு வேலை எடுக்கிற இல்லைன்றபடியா நீ புருஷனுக்கு மேல இருந்து கொண்டு தேங்காய் விரிக்கிற. ஏன்னு கேட்டா உனக்கு அமரல. அப்ப புருஷனுக்கு இப்ப அவன்கிட்ட சூனா எலும்பா இல்லைன்ற உடனே இப்ப நீ வந்து எஸ்கே கிருஷ்ணாவை கூப்பிட்டு மாக்கடை சூனாதவன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு வீட்டுக்கு வச்சு படுக்கிறாள். அது படுக்கிறான் மேலுக்கு மேல கூட்டி விடுறாள், மேல மேல கதைக்கிறாள். இப்படி வாயடிச்ச அவள் மேலே ஏற்கனவே 3-4 ஜெர்மன்காரட்ட சூடாவை பார்த்தவளா. இப்ப 4வது இவ ஸ்ரீலங்காவில் எஸ்கே சின்ன படிக்கணும். அவனுக்கு 31 வயசு கிளடன். அவனுக்கே ஒருத்தர் பொம்பளை கொடுக்கிறவில்லைன்னு கல்யாணம் கட்டாம இருக்கிறான். என்ன நாறுது என்னடா அந்த சேரி குடும்பம் சொல்லி கேடு கட்ட குடும்பம். எஸ்கேக்கே தெரியாத யாரு தேப்பன ஒரிஜினல் தேப்பன். என்னோட தாய்க்கு 3-4 புருஷனா கள்ள புருஷனா. எஸ்கே தேப்பனுக்கு 3 கள்ள பொண்டாட்டியா. அப்ப இவங்களை ஒருத்தருக்கு ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு தாதேப்பனை தான் பிறந்தது. சார் ஒருத்தருக்கு, சுமன் ஒருத்தனுக்கு, அணு ஒருத்தனுக்கு, அப்படித்தான் பிறந்தது அவங்களோட குடும்பத்துல எல்லாரும் 5 பேர்ல. அப்ப கேடுகட்ட இதான் இந்த தேவடியால் கதைக்கிறாள். இந்த தேவடியால் எப்படிப்பட்டவள் என்று வேறுங்க. இப்ப இவளுக்கு 3 நாள் கள்ள புருஷன் இருக்கக்கூடிய தான் இவள் கள்ள புருஷன் பிறந்தவனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சு படுக்கிறாள். இவளை ஆராட்டு ரசி கொண்டாள். இவள் மட்டும் ரேட்டு கண்ணில் எம்பிட்டு இருக்கணும். இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி சரியா. ஒன்றும் இல்லை, நானில் அவளா தான் இருந்திருக்கு நேற்று. அவளோட குடும்பம் அவள் என்னடா அவளுக்கு புருஷன் சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. அவளுக்கு ஒழுங்கான புருஷன் இருந்திருந்தா அதான் கள்ளப்புரியானை கூப்பிட்டு வச்சு வீட்டுக்குள்ள வச்சு தேங்காய் விரிக்கிறாளா. 2 கேட்டா கள்ளப்புரியான போய் தான் போய் இளம்படியல் கிருஷ்ணா மாதிரி இளம்படியால் தேவைன்னு சொல்லி போட்டு அங்கே போய் ஸ்ரீலங்காவில் போய் அக்கனி கவிதா சாக்களோட போய் தேங்காய் படுத்தவலாம் ஹோட்டல் வழியா. இப்போ இங்கே படுக்கிறாள். அப்புறம் 4-5 அண்டிமார் இருக்கான். டென்மார்க்ல இருக்கிறான், லண்டன்ல இருக்கிறான், கனடாவில் இருக்கான். அப்ப இது இருந்து கொண்டு அந்த அண்டி மாதிரி தான் அவர் தூக்கி பிடிச்சிருக்கேன் சரியா. கேடு கட்ட எஸ்கே குடும்பம் சேரி குடும்பம் ஸ்ரீலங்காவிலே ஒருத்தர் இவனை பற்றி இவன் பிடிபட்டிருக்க 6வது ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு நல்ல ஏதாவது ஒரு யூடியூபர் இதை எதிர்த்து கருத்து போட்டவங்களோ இவன் நேர்மையான ஒழுங்கான எல்லாரும் சந்தோஷப்பட்டு மரமோ தங்களோட சனலுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த சந்திர இவருக்கு வந்து 3 கணக்கு அண்டி மாதிரி இருக்கிறான். டென்மார்க்ல, லண்டன்ல, கனடாவில். என்னன்னு கேட்டா இங்க ஒவ்வொரு ஐடியில வரையினா திவ்யான்ற ஒரு ஐடியில வருவா. சந்திரமௌலினான்ற சொல்லி ஒரு ஆண்டி வருவா. திவ்யா ஆண்டி, சந்திரமௌலினா ஆண்டி, மற்ற எஸ்கே இது கேவை கயாலினி என்ற ஒரு ஐடியில வருவாள். அதெல்லாம் இவன் எஸ்கே தமக்கே சௌரங்கள்லாம் வரையினோம், ஒவ்வொரு ஐடியில வரையினோம் சரியோ. ஆனபடினால இவன் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஒழுங்கான இவ அண்டின்னு சொல்லி சொன்னா அந்த ஏழை மக்கள்கிட்ட கண்ணீரை வச்சு உழைக்கிற பரதேசி நாய் எஸ்கே ஏழை மக்களை சொல்லி கொடுத்து அள வச்சு இப்படி கதைங்கோ அப்படி கதைங்கோன்னு சொல்லி இவன் எப்படியும் 2 நாள் அவங்க கிளாஸ் எடுப்பானா.
போய் டெலிஃபோனில் கிளாஸ் எடுத்து நேராக போய் கிளாஸ் எடுப்பலாம் 2 மணித்தாலும் நேராக போய் கிளாஸ் எடுத்து இப்படி கதைக்கணும் இப்படி அழ வேணும்னு சொல்லி அழ வச்சா தான் தனக்கு வீடியோ வந்து தனக்கு வியூஸ் வருமெண்டு தான் செட்டப் பண்ணி சொல்லி அவன் இதன்றவன் அப்படி சொல்லி உழைச்ச காசு பரதேசி உடம்ப நோவாம இவன் வந்து கூலி வேலைக்கு இவன் இங்க வரைக்கும் பெயிண்டிங் வேலைக்கு போனவனா பெயிண்டிங் வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலியில உழைச்ச பரதேசி இன்றைக்கு காசை கண்டு போட்டு இன்றைக்கு மோதிரம் சங்கிலி ஏண்டா சங்கிலி எடுத்து போடுண்டா பரதேசி காலத்துல ஊரை விட்டு காசுல சங்கிலி போடுறிய பரதேசி மூஞ்சல முடியாத தரித்திரம் நகைக்கடைக்குள்ள கண்ட சொல்லி ஆக்கல் அடே உன்னை பற்றி தெரியாத பரதேசி உண்ட கூட்டம் கொப்பன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் உழைச்சி சாப்பாடு கொண்டு தாண்டா இரவு நீங்க உழ வச்சு சாப்பிட்றாடா உங்களை பரதேசி கூட்டம் பள்ளிக்கூடத்துக்கே நடந்து போய் படிச்ச நீங்க சைக்கிள் இல்லாம கேடுகட்ட நாய் இப்போ உனக்கு வெளிநாட்டில் ஃப்ளைட் வரி அண்டி மாட்ட இதை பார்க்க வருதோ பரதேசிய ஒழுங்கா நீ அடே நீ முடிஞ்சா இருக்கா இப்போ மற்ற நாடுகளுக்கு வாடா பாப்பம் வந்து ஓட்டு நீ கதைடா பாப்பா நீ ஜெர்மன்லாம் இருக்கிற வாடா பாப்பம் இஞ்சால லண்டன் கனடா பக்கம் வாடா பாப்பம் ஊருக்கா வேசமோனே பரதேசிய ஊர் ஜனங்களை அடிச்சு ஊர் ஜனத்துல கண்ணீரை உலக வச்சு ஊர் ஜனத்தை அள வச்சு ஊர் ஜனத்தை இதண்டு வச்சு அப்பா ஏழை மக்களை வச்சு இதண்டு வச்சு பணத்தை உழைச்சு கொப்பன் கோத்தை எல்லாம் சேர்ந்து பசியாறி கொண்டு மோட்டர் பைக் கார் உனக்கு காருடைய டயரை தொடவே தகுதி இல்லாதா நீ சரிப்படா பரதேசி உண்ட கூட்டமே கார் டயர்ல தொடுறதுக்கே தகுதி இல்ல நீ கார் என்றைக்கு என்ன உனக்கு என்னன்னு சொல்லி அவளை ஒருத்தி அவள் அந்த தேவடியா சொல்றாள் எஸ்கே இந்த மூத்திரத்தை வண்டி கொப்பளிச்சு போட்டு இதான்றான் அந்த 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 நாய் தான் அந்த வெளிநாட்டில் உள்ள இங்கட மூத்திரத்தை வண்டி கொப்பளிச்சு போட்டு கலைக்க தகுதி இல்லாத கேடு கட்டுற பரதேசி சரி அதோட குடும்பங்களே அதுதான் ஊரை விட்டு அதுகள் ஆக்கள்கிட்ட அந்த 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 எல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாம் வெளிநாட்டில் உள்ள ஆக்கள்கிட்ட கேட்குதலாம் எங்களுக்கு கிஃப்ட் அனுப்புங்க உடுப்பு அனுப்புங்க பாசல் அனுப்புங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வீட்டுக்கு பர்னிச்சர் வேண்டும் அது வேண்டும் கேடு கேட்ட தரங்கேட்ட நாய் சரியா இதண்டு போட்டு இப்போ இதண்டு கொண்டிருக்குதல் நாய் கூட்டம் ஏழை மக்களை வச்சு பிளப்பு நடத்தி போட்டுறா நீ காட்டா சொந்த வடை உண்ட ரத்தம் சிந்தி நீ வேலைக்கு போய் குனிஞ்சு வளைஞ்சு சூனாவால் உழைச்சு குஞ்சாமஞ்சா தண்டு உழைச்ச காசண்டாடா நாங்கள் கேட்க மாட்டோம்டா பரதேசிய ஏழை மக்களை வச்சு உழைச்ச காசடா நீ கணக்கு காட்டுத்தாண்டா ஆகணுமாடா சரிங்க அதான் உன்னை பற்றி எடுத்து விட்டாங்களே அடே யாழ்ப்பாணத்துல இன்னோட ஒரு யூடியூபர்னோட சேர்ந்துருந்த ஒரு வீடியோ போட்டோ எடுத்தவனடா மேடம் நீ ஒரு மனுஷன் உன்னையே கழிச்சு யூடியூபர்கள் காருத்தான் துப்புறாங்களடா அடே எத்தனை யூடியூபர் ஃபங்க்ஷனல் நடந்தாடா கல்யாண உடல் நடந்தாடா சாந்தி உடல் நடந்தாடா இதோட இன்னும் யாரும் இன்வைட் பண்ணவங்களாடா உன்னையோட குடும்பத்தையோட அப்ப அதுல இருந்து தெரியுதுல்லடா நீ ஒரு கேடு கட்ட குடும்பம் சொல்லி நீ ஒரு தரம் கட்ட நீ யாழ்ப்பாணத்துல எல்லா யூடியூபரும் கேட்டியா நீ இப்ப என்ன வீடியோ எடுப்பாங்க போட்டோ எடுப்ப மாட்டேன் எல்லா யூடியூபரும் உங்களை சொன்னாங்களே அவங்களுக்கு அங்கிட்ட தகுதி தராதம் போடுமான்னு சொல்லி உன்னோட செய்யறே இல்லை சரியா உன்னோட உண்ட பேரை சொன்னாலே நாருதான் அவன் வேற சில பேர் சொல்லிடுறேன் உண்ட பேரை சொன்னா வீடியோ ஓடுதான் ஆறு இப்ப நாங்கள் தான் பாக்குறோம் கூட ஏன்னா நீ என்ன சொல்றான்னு சொல்லி சரி உன்ன கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் இந்த கருத்தை என்ன ஜெயலலிதா வந்து அப்புறம் என்ன கலைக்கிறா இந்த நோக்கம் என்னன்னு பாக்குறதுக்கு தான் எல்லா உனக்கு எதிரான ஆக்கள் தான் கூட பாக்கணும் சப்போர்ட்டான ஆக்கள் பார்க்கல இந்த வீடியோ சரியாடா பரதேசியே